அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்திப்பது மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து ஜெபத்தை சுற்றி உள்ள சத்தியங்கள், விசேஷமாய் புதிய ஏற்பாட்டு ஜெபங்களையும் அவர்கள் ஜெபம் செய்ய சொல்கிற பாயிண்ட், ரிக்வஸ்ட் போன்ற காரியங்களையும் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் மகா பெரிய ஒரு சத்தியங்கள் இருக்குது. பாருங்க, அவைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்மை தேவனோடு தொடர்பு படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அதனாலதான் ஜெபங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ ஜெபித்து வைப்போம், ஜெபங்கிறது ஒரு விண்ணப்பத்தை ஜெபம் மட்டும் கிடையாது. பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு பட்ஜெட் கொடுக்குற மாதிரி ஒரு பட்டியலை கொடுத்து அதன் அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. அதை காட்டிலும் ஜெபம்ங்கிறது நம்ம தேவனோடு தொடர்பு படுத்தி அதன் மூலியமாய் நம்மை சரி செய்து கொள்கிறோம். கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கொள்கிறோம். அவருடைய குணாதிசயம் என்ன என்று தெரிந்து கொள்கிறோம். பாருங்க, அவரோட அதிகமாய் பழகதான் நாம் என்ன பண்றோம்னா தேவனை குறிச்ச ஒரு அறிவு நமக்குள்ள அதிகமாய் பெறுகிறது. அதனால ஜெபம் ரொம்ப முக்கியமானது. நம்ம பல ஜெபங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18 to 21 வசனங்கள் வாசிக்கிறேன். இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கத்தின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கத்தின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்றும் கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிறார். கொரிந்து சபைக்கு இப்படியாக எழுதுறாரு. பாருங்க, முக்கியமான ஒரு சத்தியம் சொல்றாரு. தேவனோடு 20வது வசனம் சொல்ற மாதிரி, கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் வார்த்தையின் வெளிச்சி மூலமாய் சங்கமம் வானொலியில் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் வார்த்தையின் வெளிச்சி மூலமாய் சங்கமம் வானொலியில் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, ஜெபத்தை சுற்றி உள்ள சத்தியங்கள், விசேஷமாய் புதிய ஏற்பாட்டு ஜெபங்களையும் அவர்கள் ஜெபம் செய்ய சொல்கிற பாயிண்ட், ரிக்வஸ்ட் போன்ற காரியங்களையும் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் மகா பெரிய ஒரு சத்தியங்கள் இருக்கிறது. பாருங்க, அவைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்மை தேவனோடு தொடர்பு படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அதனாலதான் ஜெபங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ ஜெபித்து வைப்போம், ஜெபங்கிறது ஒரு விண்ணப்பத்தை ஜெபம் மட்டும் கிடையாது. பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு பட்ஜெட் கொடுக்குற மாதிரி ஒரு பட்டியலை கொடுத்து அதன் அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. அதை காட்டிலும் ஜெபம்ங்கிறது நம்ம தேவனோடு தொடர்பு படுத்தி அதன் மூலியமாய் நம்மை சரி செய்து கொள்கிறோம். கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கொள்கிறோம். அவருடைய குணாதிசயம் என்ன என்று தெரிந்து கொள்கிறோம். பாருங்க, அவரோட அதிகமாய் பழகதான் நாம் என்ன பண்றோம்னா தேவனை குறிச்ச ஒரு அறிவு நமக்குள்ள அதிகமாய் பெறுகிறது. அதனால ஜெபம் ரொம்ப முக்கியமானது. நம்ம பல ஜெபங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18 to 21 வசனங்கள் வாசிக்கிறேன். இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கத்தின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கத்தின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்றும் கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிறார். இந்த சபைக்கு இப்படியாக எழுதுறாரு. பாருங்க, முக்கியமான ஒரு சத்தியம் சொல்றாரு. தேவனோடு 20வது வசனம் சொல்ற மாதிரி,
நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளா இருந்து தேவனோட ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வந்து ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா தேவனோட ஒப்புரவாங்கன்றாரு. ஏன் தேவனோட ஒப்புரவாங்கன்றாருன்னா பின்வாங்கி போயிட்டாங்க அதனால ஒப்புரவாங்கன்னு சொல்லல. ரட்சிக்கப்படுவதற்காக ஒப்புரவாங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஏன் ஒப்புரவாகுங்கள் அப்படின்னா சொல்றாரு, ஒரு ஒரு அருமையா சத்தி சொல்றாரு. நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளா இருந்து ஸ்தானாதிபதிகள்லாம் என்ன ஆங்கிலத்துக்கு பார்த்தா அம்பாஸ்டர் போட்டிருக்கு. தூதர்கள் 2 நாடு இருக்குன்னா 2 நாடுக்குமே வந்து தூதர்கள் இருப்பாங்க பாருங்க. ஹை கமிஷன் வாங்க இந்த அம்பாசடர்ஸ் இருப்பாங்க பாருங்க. ஒரு நாட்டோட தூதர் இன்னொரு நாட்டுல இருப்பாரு. அந்த நாட்டோட தூதர் இந்த நாட்டுல இருப்பாரு. இந்த 2 நாடுகளுக்கு பிரச்சனை வராமல் 2 நாட்டுக்கு நல் உறவை பேணி காக்கிறது. சண்டைகள் வந்தா அவங்களே சமாதானப்படுத்துறது. இது அவருடைய மிக முக்கியமான வேலை பாருங்க. அவருடைய அனுமதி இல்லாம ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது. இப்ப 2 நாட்டுக்கு மத்தியஸ்தம் செய்வர்கள். 2 நாட்டுக்கும் சமாதானமா நடத்துறவங்களா என்ன பண்றாங்க? அங்க வந்து அம்பாசிடர் ஸ்தானாதிபதிகள் சொல்லப்படுகிறோம். அத வந்து இவர் தனக்கு ஒப்புவே எடுத்துக்கொண்டு பவுல் இப்படியா சொல்றாரு. நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம். கிறிஸ்துவின் சார்பில் இருக்கிறோம். அது மட்டும் இல்ல உங்களுடைய சார்பில் இருக்கிறோம். உங்களையும் தேவனை என்ன பண்றோம் நாங்க ஒப்புரவாக்குறது. இதுதான் எங்களோட ஊழியம். உண்மையான ஊழியம்னா என்ன ஊழியம்னா தேவனிடத்துல ஜனங்களை ஒப்புரவாக்கும் ஊழியம். பாவிகளா இருக்கிற ஜனங்களை பரிசுத்த தேவன்ட்ட வந்து கிறிஸ்துவை அவரோட சிலுவை நிமித்தம் வந்து அவர்கள் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை ஒப்புரவாக்குதான் உண்மையான ஒரு ஊழியத்துடைய பேசிக்கான ஒரு காரியம் பாருங்க. அதுதான் உண்மையான ஊழியம். அந்த ஊழியத்துக்கு சொல்றாரு நீங்க வந்து தேவனிடத்துல வந்து ஒப்புரவாங்க. இன்னைக்கு நம்ம தான் பாக்குறோம் பாருங்க. தேவனிடத்துல ஒப்புரவாகுதல்னா என்ன? இது வந்து பழைய ஏற்பட்ட ஜனங்கள் எப்படி அவங்க எடுத்துக்கொண்டார்கள்? தேவன் எப்படி எல்லாம் வந்து தேவனுடைய ஒப்புரவாகத்தை வந்து அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதை எப்படி செய்து காண்பித்தார்? அது நிமித்தம் நமக்கு என்ன காரியங்கள் வந்து மாற்றப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். முதல் ஒப்புரவாகத்துல ஒரு பலன் என்னன்னு பார்த்தோம்னா ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எப்பேற்பட்ட வசனம் பாருங்க. நாம் வந்து தேவனுக்கு சத்துருவா இருந்தோம். அவர் எதிரியா இருந்தோம். பாவிகளா இருந்தோம். ஆனா தேவன் என்ன பண்ண தன்னுடைய மரணத்தினாலே சிலுவையில ரத்தம் சிந்தி அந்த பாருங்க ஒரு ஒப்புரவாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய கிரையம் கொடுத்துருக்கா பாருங்க. அவர் நம்மளை ஒப்புரவாக்கி இருக்காரு. அப்படி ஒப்புரவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய நித்திய ஜீவன் அவருடைய ஜீவன்ல வந்து நம்ம என்ன பண்றோம் ரட்சிக்கப்படுகிறோம். இப்ப ரட்சிப்புங்கிறது வந்து விலையேறப்பெற்ற ஒரு காரியம். இந்த ரட்சிப்புங்கிறது வந்து பாருங்க தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறது. அது பாவத்தை ஜெயிக்கிறது. பாவத்தை தரித்திரத்தை ஜெயிக்கிறது. நமக்கு வந்து ஒரு புது பலனை கொடுக்கிறது. நித்திய ஜீவனுக்கு ஏதாவது நடத்துகிறது. சுகத்தை கொடுக்கிறது. தரித்திரத்தை மேற்கொள்ளும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் மிக முக்கியமான அந்த ரட்சிப்புல மிக முக்கியமான பார்ட்னா தேவனையும் நம்ம என்ன பண்றாரு ஒப்புரவாக்குறாரு. அதுதான் கிறிஸ்துன்றவர் என்னன்னா 2 நாடுகளுக்கு தூதர்கள் வந்து இருக்கிறாங்க பாருங்க. 2 நாடுகள் சமாதானத்தோட எப்படி வந்து நடத்துறாங்களோ அதே மாதிரி இந்த மத்தியஸ்தம் செய்கிறவர் இவர் வந்து மனிதனுக்கு மனிதனாகவும் இருக்கிறார். தேவனுக்கு தேவனாகவும் இருக்கிறார். மனிதனுடைய பாடு பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். தேவனுடைய மகிமை நித்திய ஜீவன் எல்லாம் அதுவும் தெரியும் பாருங்க. இந்த ஒருத்தரால மட்டும் தான் நம்மளை வந்து சேர்க்க முடியும் தேவனோட. வெறும் மனிதன் பக்கம் இருந்து சில பேர் இங்க சொல்லுவாங்க நாங்க மனித கடவுள்னு வாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்மளை கொண்டு தேவன்கிட்ட சேர்க்க முடியாது. தேவனே நினைச்சாலும் நம்மளை வந்து சேர்க்க முடியாது. 2 பேருக்கு இடையில மத்தியஸ்தம் செய்கிற ஒருத்தர் இருக்கணும். அந்த மத்தியஸ்தம் செய்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்ம 2 பேர்த்தையும் என்ன பண்றாரு நம்மளையும் தேவனையும் ஒரு பாவியையும் பரிசுத்தமுள்ள தேவனையும் கிறிஸ்து ரத்தத்தின் அடிப்படையில் அவருடைய சிலுவை பாடுகள் அடிப்படையில் அவர்கள் என்ன பண்றாரு ஒப்புர வைக்கிறார். இப்ப மத்தியஸ்தம் செய்கிறவர்கள் 2 பக்கமும் சாதகமா இருக்க வேண்டும். 2 பக்கமும் வந்து 2 பக்கத்தின் சார்பிலே நின்று பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க. அப்ப மத்தியஸ்தர் பணின்றது ரொம்ப முக்கியமான பணி பாருங்க. அப்ப நாங்க இன்னைக்கு நாங்க கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதியில இருக்கோம்னா நாங்க கிறிஸ்து கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்காக பாஸ்டரா இருக்கிறோம். கிறிஸ்து என்ன வேலையை செய்தாரோ அந்த வேலைக்கே நாங்கள் என்ன பண்றோம் ஜனங்களை வந்து தயார்படுத்துறதுதான் உண்மையான ஊழியம் பாருங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து பாருங்க. ஏன்னா ஒரு ஓமையின் மூலமா பார்க்கும் பொழுதுதான் அந்த மத்தியஸ்தோட வேல்யூ மதிப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும் பாருங்க. இதுல யோபுக்கு போவோம். யோபு 9வது அதிகாரம் 33வது வசனத்துல பாருங்க. அவர் மத்தியஸ்தை குறித்து பேசுகிறாரு. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே என்றார்.
யோபு 9:33 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, எனக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கு. அது சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. என் குடும்பத்துல நிறைய இழந்துட்டேன். ஆட்களை இழந்துட்டோம், மனைவி பிள்ளைகளை இழந்தாச்சு, வேலைக்காரர்களை இழந்தாச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் இழந்து போயிடுச்சு. தேவன் பேர்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு பாருங்க. குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தேவன் அவருடைய குணம் என்னன்னு தெரியல. ஆனா இவர் இழந்ததுக்கெல்லாம் தேவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தேவன்கிட்ட வந்து நிக்கிறாரு பாருங்க. இப்ப இவருடைய பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கன்வே பண்ணணும். இவருக்கு வந்து ஒரு சொல்யூஷன் உண்டாகணும். அப்படின்னா 2 பேத்துக்கு இடையில யாராவது மத்தியஸ்தர் இருக்கணும். இவர் நேரா பரலோகத்துக்கு ஏறி போக முடியாது. அதான் பிரச்சனை. மத்தியஸ்தம் செய்றவர் வந்து மனிதரா இருந்தா பரலோகத்துக்கு ஏறி போக முடியாது. ஆனா மத்தியஸ்தம் செய்ய தேவனே தனக்கு தானே என்ன பண்ணாரு? பரலோகத்தை விட்டு சிங்காசனத்துக்கு இறங்கி வந்தார். இயேசு என்ற ரீதியில. அவருக்குள்ள அந்த யோபு இந்த காலத்துல வந்து அந்த ஒரு ஒரு கேப் இருக்குது பாருங்க. ஒரு கேப் தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு கேப். 2 பேத்துக்கும் ஒரு சமாதானம் பண்ணுகிற அந்த ஆள் இல்ல. அதான் சொல்றாரு. எங்கள் இருவரும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கும் இல்லை என்ற 2 மனிதனுக்குள்ள பிரச்சனையை சொல்லல. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு கேப் ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு மத்தியஸ்தன் தேவைப்படுதுங்கிறது யோபு ஒரு ஆதங்கத்தோட இங்க வந்து எழுதுறாரு பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா யோபுடைய நண்பர் ஒருத்தர் எலிகுன்னு ஒருத்தர் இருப்பாரு பாருங்க. அவரு வந்து இந்த காரியத்தை வந்து கொஞ்சம் அழுத்தம் தான் சொல்றாரு. யோபு 33 20-26 வாசிக்கிறேன். அவர் அப்பத்தையும் அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகார போதத்தையும் ஆரோசிக்கும். ஒரு மனிதனை குறித்து சொல்றாரு. அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்மா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. ஒரு மனிதனுடைய சூழ்நிலை, அவன் வந்து தன்னுடைய சுகத்தை இழந்துட்டான், அவனுடைய நல்ல வாழ்க்கையை இழந்துட்டான், அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகுது, அவன் பிராணன் சாவுக்கு சமீபத்திருக்குதுன்றாரு. 23 வசனம் முக்கியமான வசனம் சொல்றாரு. 1000 ஒருவராகிய நல்லா பாத்துங்க, சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கும் தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியா இருந்தாராகில். இந்த இடத்துல வந்து மனிதனுடைய சூழ்நிலை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவனுடைய நல்ல வாழ்க்கை போச்சு, சுகங்கள் எல்லாம் போயிடுச்சு, அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு நேரா பாதாளத்துக்கு நேரா போய் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சமரசம் பண்றதுக்கு ஒரு சமாசி பண்ற தேவதூதன் வந்து வேணுன்றாரு. அவர் எப்படின்னா 1000 ஒருவராகிய சமாசி பண்ற தூதன் மனுஷனுடைய தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியா இருக்கணும். மனுஷனுடைய சூழ்நிலை தெரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்கிற ஒரு தேவதூதன் ஒரு சமாசி பண்ணுகிற ஒரு மத்தியஸ்தர் வந்து தேவைப்படுதுன்றார். அவர் அவனுக்கு இறங்கி அவனை படுகுழியில் இறங்காதபடிக்கு அவனை ரட்சியும் மீட்கும் போதே நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்க ஆரோக்கியம் அடையும். தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும் போது அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். எப்படின்னு பாருங்க. மனிதனை கொடுத்து பேசும்போது சொல்றாரு, சுகத்தை இழந்துட்டான், வியாதி ஆயிட்டான், அவன் ஆத்மா வந்து நரகத்துக்கு நேராக சென்று கூடுகிறது. இப்ப அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் தாகம் ஏற்படுகிறது. ரட்சிப்பின் தாகம் தானா வராது, சரி செய்ய முடியாது. தேவன் எங்கேயோ இருக்காரு பரலோகத்துல, நான் எங்கேயோ பாதாளத்து பக்கத்துல இருக்கிறோம். 2க்கும் இடையில ஒரு தேவதூதன் வேணும். அது சமராசம் பண்ணணும், என்னையும் தேவனையும் சமராசம் பண்ணணும். அப்படி நடந்துச்சு, அப்படி எனக்கு அனுசரியா இருந்தார் அப்படின்னா தான் என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறாரு. என்னோட நீதியின் பலனை வந்து எனக்கு கொடுக்கிறாரு அப்படின்றாரு. பாருங்க, யோபு காரியத்திலே வந்து ஒரு மத்தியஸ்தம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது சொல்றாரு பாருங்க. ஒரு சமாசி பண்ற தூதன் எப்பேற்பட்ட ஒரு தூதன்றாரு. ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறாருன்னு பாருங்க. இதைத்தான் வந்து அவரு பவுல் எழுதும் போது கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதின்றாரு. கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம சாதனை, கிறிஸ்துவுக்காக நம்ம ஸ்தானாதிபதியில இருக்கோம். அப்போ உண்மையான மத்தியஸ்தம் பண்றவர் ஆண்டவர். அவரை நாங்க ரெப்ரசென்ட் பண்றோம். நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அவர்களுக்கு நம்ம அம்பாஸ்டரா இருக்கும். அவர்கள் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாகும். எதை ஒப்புரவாங்கன்றது நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து அவருக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ஆனா ரட்சிப்புக்கு நேராக ஜனங்கள் என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். அப்ப அந்த ஒப்புரவாகுதல் அப்படின்ற ஒரு காரியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் அவர் அந்த இடத்துல வந்து அவர்களுக்காக கேட்கிறார் பாருங்க. சரி, இது யோபு சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து யாக்கோபுக்கு கர்த்தர் வந்து வெளிப்படுத்துறாரு. ஒரு கேப்பை எப்படி ஃபில் பண்ணணும், கேப்பை யார் ஃபில் பண்றா, அந்த கேப்பை ஃபில் பண்ணோம்னா மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையில உள்ள கேப்பை ஃபில் பண்ணா அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஒரு வெளிப்படுத்தல வந்து நம்ம சொல்றாரு பாருங்க. நான் வாசிக்கிறேன். யாக்கோபு ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10-22 வசனம் வாசி பாருங்க.
யாக்கோபு பெயர் சபையை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினா அங்கே ராக் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு வந்து ஏசாவுக்கு பயந்து ஓடி போறாரு. தன்னுடைய மாமன் வீட்டுக்கு ஓடி போறாரு. இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க. தனியா தன்னந்தனியா ஓடி வர்றான். வந்து பாருங்க, அந்த இடத்துல தூங்குறதுக்கு இடையில ஒரு கல்ல தலைமாட்டில் வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ ஒரு சொப்பனம் காண்றாரு. என்ன காண்றாரு அப்படின்னா, ஒரு ஏணி பூமியில இருந்து பரலோகத்துல இருக்கு பாருங்க. அது ஏணி ரெண்டுக்கு இடையில கரெக்டா ஃபிட்டா வந்து ஒரு ஏணி நிக்குது பாருங்க. பார்த்த உடனே சொல்றாரு, அதற்கு மேலாய் 13 வருஷம் கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பன ஆபிரகாம் தேவன் ஈசாக்கு தேவனுமா இருக்கு, நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கும் தருவேன்றாரு. நீங்க 16 வசனம் பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நீ தூளை போல பெருகுவேன்றாரு, நீ மேற்கையும் கிழக்கையும் பரம்புவா என்றாரு, உன் சந்ததிக்கு பூமியின் வம்சங்களும் ஆஸ்வதிக்கப்படுன்றாரு. அது ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ, என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரோ அதை வந்து ஈசாக்கு மூலியமா யாக்கோபுக்கு நினைவுபடுத்துறாரு. உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலம் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அப்படியே பாருங்க, தன்னோட ஆபிரகாம் நினைக்க சொல்றாரு, ஈசாக்கு நினைக்க சொல்றாரு, அவருடைய வாக்கு தத்தங்கள் இவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 16 வசனம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது பொய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். எப்படின்னு பாருங்க, அவனுக்குள்ள ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிருது. இது வந்து வானத்துடைய வாசல். இன்னைக்கு நான் பல சபைகள்ல வந்து சபையோட பேர் வந்து வானத்தின் வாசல் சொல்லுவாங்க, வச்சிருப்பாங்க. வானத்தின் வாசல் ஆராதனைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் இங்கேருந்து எடுத்ததுதான் பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க, தேவனுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய கேப் இருந்து, அந்த கேப் வந்து ஒரு ஏணி ஃபில்அப் பண்ணுது. இந்த ஏணி வந்து கரெக்டா ரெண்டே ஃபில்அப் பண்ண உடனே அங்கிருந்து தேவதூதர்கள் ஏறி இறங்குறாங்க. வாழ்க்கையில நினைச்சு பாக்குறான் பாருங்க, இவனுக்கு தேவனுக்கு இடையில ஒரு ஏணி இருக்கிறது. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ஏணி இந்த ஏணி இருக்கிற இடம் தான் வானத்துடைய வாசல், அது தேவனுடைய வீடு அப்படின்றார். சபையை குறிச்ச ஒரு தீர்க்க தரிசனம் எப்படியா வருகிறது பாருங்க. சபையில வந்து இன்னைக்கு வானத்தின் வாசல் வைக்கிறோம் அப்படின்னா, அது உண்மையான நோக்கம் என்னன்னா, நமக்கும் தேவனுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு. 2 வசனம் வாசிக்கிறோம். அதிகாலை யாக்கோபு எடுத்து தன் தலையின் கீழ் வைத்திருக்க கல்லை எடுத்து தூணாய் நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயர்த்தான். சொல்றாரு பாருங்க, 22 வசனம், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடே ஆகும், தேவரி எனக்கு தரும் எல்லாவற்றும் உனக்கு தசமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கணும். சொல்ற, நான் தூணா நிறுத்தின அந்த கல், இந்த ஸ்தலம் தேவனுடைய வீடு அப்படின்றாரு பாருங்க. ஏன் அப்படின்னா, தேவனுடைய வீடுனா தேவனுடைய வீட்டுலதான் ஒரு தேவனுடைய சபை, தேவனுடைய சபையில தான் வானத்துக்கு பூமிக்கு இடையில ஒரு ஒப்புரவாதல் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. அது மிகப்பெரிய வெளிப்படுத்தலாக இங்க யாக்கோபுக்கு வந்து அவர் கொடுக்கிறார். இது தேவனுடைய வீடு. ஏன் தேவனுடைய வீடு? இங்கிருந்தா வானத்துக்கு பூமிக்கு இடையில என்ன பண்றாங்க, ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மத்தியஸ்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறவர் மட்டும் கிடையாது, இறங்குகிறவர்கள் அங்கிருந்து இறங்கி வராங்க, இங்கிருந்து ஏறி வராங்க. அப்ப இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு கிறிஸ்துவுடைய சபை இப்பேற்பட்டதா இருக்க வேண்டும். தேவனுக்கும் பரலோகத்துக்கும் நமக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தம் செய்யப்பட்ட இடம், பரலோகத்துக்கும் நமக்கு இடையில ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிற இடம். இதைத்தான் வந்து யாக்கோபுக்கு வெளிப்படுத்துறாரு. இதைத்தான் யோபு ஆதாங்கத்துடன் கேட்கிறாரு ஆண்டவர்ட்ட. ஒரு மத்தியஸ்தர் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்றாரு, சமாச பண்ணுற தூதல் இருந்தா நல்லா இருக்குன்றாரு. யாக்கோபுக்கு இது இப்படியா வெளிப்படுத்துறாரு, ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு இது இருக்கின்றார். அப்ப நீங்க ரட்சிக்கப்படுறவருக்கும் தேவனுக்கு இடையில நீங்க பாத்துட்டீங்கன்னா, இந்த பாவத்து நிமித்தம் நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு துரோகியா இருக்கிறோம், பாவிகளா இருக்கிறோம், தூரமா இருக்கிறோம். தேவன் எங்கேயும் இருக்காரு, நமக்கு எங்கேயும் இருக்கிறோம். அந்த ரட்சிப்பு ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாக்குறது. அந்த ரட்சிப்பின் மூலமா நம்ம தேவனிடத்துல வந்து சேர்க்கிறோம். தேவனுடைய மத்தியஸ்தம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் பாவியா இருக்கிற மனுஷனை அவனை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி அவனை பரலோகம் வரைக்கும் கொண்டு செல்கிறார். அதுதான் தேவனுடைய ஊழியம். அதற்கு தான் நாங்க வந்து ஸ்தானாதிபதிகளா இருக்கோம், அது நாங்க அம்பாசிடரா இருக்கோம். கர்த்தர் வந்து அந்த வேலையை வந்து இன்னைக்கு வந்து எங்கள்கிட்ட நம்மள்ட்ட வந்து ஊழியம் செய்யறவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. பாவியில இருக்கிற மனுஷன் துரோகிகளா இருக்கிறவர் வந்து கிறிஸ்து ஒன்றை வர வச்சு அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில வந்து ஒரு ஒரு வழியை உண்டாக்குறோம் பாருங்க. இது இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சார் நீங்க பாத்துட்டீங்கன்னா, 10:27 அருமையா போய் போட்டிருக்கு பாருங்க. 50-54 பாருங்க. இயேசு மறுபடியும் சிறுவையில வந்து ரட்சிப்பை எப்படி உண்டாக்குறாரு, எப்படி மத்தியஸ்தம் செய்யறாரு, மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்.
அப்பொழுது தேவாலயத்தின் திறசிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிறந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரையிருந்த அநேகர் பரிசுத்தவான்கள் சரீரம் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின் இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு இயேசுவை காவல் காத்தல் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல வந்து ஆவியை விடுற நேரம், உயிரை விடுற நேரம். விட்ட உடனே ஒரு சம்பவம், மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அதுல பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, அந்தகாரம் உண்டாகிறது. ஆனா அதை காட்டுல ஒரு சம்பவம் என்னன்னா, தேவாலயத்துல வந்து ஒரு சிறை இருக்கு, ஒரு திரைச்சிலை இருக்கு. திரைச்சிலை ஏற்பட்டது பாத்தீங்கன்னா, அது மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வந்து ரெண்டாக பிரிக்கிறது. அந்த திரைச்சிலைக்குள்ள ஒரு பரிசுத்த அந்த ஆசாரியர் மட்டும்தான், மகா பிரதான ஆசாரியர் மட்டும் தான் உள்ள போகும். யாரும் உள்ள போகவே முடியாது. அவர் ஒரு செயின்ல காலில் கட்டிட்டு ஒரு தன்னுடைய ட்ரெஸ்ல மூலியமா வந்து மணிகளை கட்டிட்டு கீழே செயினை கட்டியிருப்பாங்க பாருங்க. ஒருவேளை அவர் ஒரு பாவம் ஒரு ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்கு இறந்து போயிட்டாருன்னா உள்ள போய் ஒரு பாடி எடுக்க முடியாது. செயினை பிடிச்சி வெளியே இழுக்கும் போது பாடி வெளியே வந்துடும் பாருங்க. உள்ள யாரும் முடியும். அப்பேற்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலம், உள்ள யாருமே போக முடியாது. அதுக்கு வெளியில வந்து பாத்துட்டீங்கன்னா, அது யூதர்களும் ஆவிக்குறிகளும் அந்த வரைக்கும் போவாங்க, வெளிப்பதம் வரைக்கும் போவாங்க. அந்த காம்பவுண்டு சுவருக்கு வெளியில தான் யார் இருப்பாங்கன்னா புறஜாதிகள் இருப்பாங்க. கடவுள் மேல் ஒரு நம்பிக்கையுள்ள புறஜாதிகள். அவங்க உள்ள போக முடியாது. என்ன அர்த்தம்? அவர்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் அந்த இடத்துல இருக்கு. ஆனா தேவன் பாருங்க, இந்த இடத்துல கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் கிழிஞ்சது போல மேல் தொடங்கி தேவனே வந்து கிழிச்சிட்டு வெளியே வர்றாரு. அந்த கேப்பை ஃபில் பண்றாரு. இயேசு கிறிஸ்துடைய அந்த மரித்த காரியம், அவர் ரத்தம் சிந்தின ஒரு காரியம் தேவனையும் மனிதனுக்கு இடையில அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுது. அந்த கேப், அந்த இது வந்து உடைச்சிருது பாருங்க. நடுச்சவர் என்ன பண்றது? 2 பேத்துக்கு இடையில உள்ள நடுச்சவர் வந்து பீஸ் பீஸா உடைச்சிருக்கிறது. இப்ப என்ன அர்த்தம்? தேவன் வந்து கல்களால் சொல்லப்பட்டப்பட்டுள்ள அந்த சபையில வாசம் பண்ணாமல் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்றதுக்கு ஓடி வர. இப்ப தேவனுடைய அந்த ஒரு ஆதாங்கம் எப்பேற்பட்ட ஆதாங்கம் இருக்கும். யோபுடைய ஆதாங்கத்தை பார்த்தோம். தேவனுடைய விருப்பம் பாருங்க. ஏதோ சபையில ஒரு ஒரு ஐசோலேட் கண்டிஷன்ல அவர் இருக்க விரும்பாம, மக்களோடு மக்களாக அவர்கள் இருதயத்திலே வாசம் பண்றதுக்கு வந்து அவர் விரும்புறாரு. அதனாலதான் என்ன பண்றாரு? மேல் தொடங்கி அவரே கிழிக்கிறாரு. கிழிச்சிட்டு என்ன பண்றாரு? ஒரு 4 இன்ச் இருக்குன்னுவாங்க. அவ்வளவு பெரிய திக்கான ஒரு திரைச்சல எந்த மனிதனுக்கு கிழிக்க முடியாது, எந்த சீரர்களும் போய் கிழிக்க முடியாது பாருங்க. அது கையை வச்சா செத்துருவான். என்ன பண்றாரு? மேல இருந்து நான் கிழிக்கிறேன், உன்னால முடியாது, பட் என்னால செய்யறேன். தேவனுக்கு மனிதனுக்கு இடையில உள்ள ஒரு கேப், ஒரு பிளப்பு ஃபில்லப் ஆகுது. ஒரு மத்தியஸ்தம் இல்லாம இருந்துச்சு. அதை வந்து நான் ஃபில்லப் பண்றேன். உன்னால ஃபில்லப் பண்ண முடியாது, ஆனா என்னால ஃபில்லப் பண்ண முடியும். ஏன்னா அப்புறம் மத்தியஸ்தம் செய்கிறவர் தேவனா இருக்கணும், மனிதனா இருக்கணும். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க. அது எபேசியர்ல இப்படியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாசிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரத்துல 14வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும். எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணமாகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கிறார். எல்லாமலும் அவர் வந்து தூரமா இருந்த உங்களுக்கு சமீபமா இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அளித்தார். இந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவினால் பிதாவினிடத்தில் செல்லும் சாக்கியத்தை அவர் மூலமா பெற்றிருக்கிறோம். பார்த்தோம்னா, ஆகியால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிலுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து 21 வசனம் பாருங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த இடத்துல அவர் குறித்து சொல்லும்போது அவர் வந்து 2 காரியம். ஒண்ணு வந்து யூதர்களையும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களையும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகளையும் குறித்து பேசுகிறார். 2 பேத்துக்கு இடையில ஒரு நடு சுவர் இருக்கிறது பாருங்க. சட்டத்திட்டமாகிய நியாயப்பிரமாணம் 2 பேத்தையும் பிரிக்கிறது. ஏன்னா இது வந்து இவர்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு விட்டுருச்சு, அவர்களுக்கு வந்து கிடையாதுன்ற மாதிரி அது வந்து வச்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து அந்த இதை வந்து நிறைவேற்றி முடிக்கணும். ஆண்டவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றி முடிக்கிறாரு. அதை முடிச்சுட்டு அந்த நடுச்சுவரை வந்து உடைச்செறிகிறார். ஒரு பிளாக் இருக்கு. 2 பேத்துக்கு இடையில ஒரு பிளாக், ஒரு சுவர் வந்து கட்டப்பட்டிருக்குது பாருங்க. பாவிகளா இருக்க 2 பேத்தையும் ஒன்னாக்கி 2 பேத்தையுமே ஒரே சபையாக்கிறார், நீதிமான்களாக்கி அவர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி என்ன பண்றாரு? தேவனுடைய வாசஸ்தலமாக
தேவனுடைய மாளிகையாக 2 பேத்தையுமே இணைக்கிறார் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, தேவன் வந்து ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன், யூதர்களுக்கு மட்டும் தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் தேவன் அப்படின்னு சொல்லாம ஒரு உலக ரட்சகங்கிறத காமிக்கிறார். அதுக்கு இடையில என்ன இருக்கான்னு தெரியுதா? அது என்ன பண்றாரு? அதை வந்து இது பண்றாரு. இந்த பிளாக்கை வந்து எடுத்து விடுறாரு. இந்த நடுச்சுவரை வந்து தகர்த்து விடுறாரு. ஒரு கிருபையின் பிரமாணத்தை வந்து உண்டாக்கி, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி, கிருபையின் பிரமாணத்தை உண்டாக்கி, அந்த பிரமாணத்தின் மூலமா 2 பேரையும் ஒரே சபையாக ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி, நீதிமான்களாக்கி, சபையாக அவர் கட்டப்படுத்துகிறார். மாளிகையாக, தேவனுடைய மாளிகையாக, சபையாக 2 பேத்தையுமே வந்து என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு பாரு. அப்ப முன்னே பாவிகளா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம், அந்நியர்களா இருந்தோம், புறஜாதிகளா இருந்தோம், தேவனுக்கு பகைவரா இருந்தோம். கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே, அவருடைய மரித்தலின் அடிப்படையில, அவருடைய சிலுவையின் அடிப்படையிலே அந்த பகையாய் என்ற நடுச்சுவர் உடைக்கப்பட்டது. அந்த திரசலை மேல் துளையும் கீழே வரைக்கும் கிழிக்கப்பட்டது. இப்ப எனக்கும் தேவனுக்கு இடையில அந்த கேப் ஃபுல் ஆயிடுச்சு. தேவன் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கைகளால் கட்டப்பட்ட அந்த கட்டடத்துல வாசம் பண்ணாம தேவனுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். எப்பேற்பட்டது ஒரு ரட்சிப்பு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு ப்ரீ பிளான்டு சால்வேஷன். கர்த்தர் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அந்த ரட்சிப்பின் மூலியமாய் உலகம் அனைத்தையுமே ஒன்னா சேர்க்கிறார். அநேக ஜாதிகளையும் ஒன்னா சேர்க்கிறாரு பாருங்க. இது ஒரு வந்து ஒரு சம்பவத்தின் மூலியமா வந்து இயேசு கிறிஸ்து வந்து காமிப்பாரு. எப்படி காமிக்கிறார்? மத்தேயு 15 அதிகாரத்துல 21 22 வசனம் வாசி பாத்தீங்கன்னா, வாசிங்க பாருங்க. 21 வசனம். அப்பொழுது இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சேதன பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளை குடித்துக்க ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வந்து, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடுமை வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார். உங்களுக்கு பிரதியுத்தமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவரை நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுவார்கள், அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானர்கள் மேலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். ஆனா பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சுகத்துக்கான ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. ஒரு கானானிய ஸ்திரீ வந்து கேட்கிறா. சுத்தி யார் இருக்கான்னா, இவருடைய சீடர்கள், யூத குலத்துல இருந்த சீடர்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கானானிய ஸ்திரீ கேட்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வந்து சொல்ல ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு அப்படின்னு கேட்டா, அவ கேட்கறது வந்து சுகம். ஆனா இவர் வந்து அது ரிப்ளை பண்ணும்போது ரட்சிப்பை கொடுத்து பேசுறாரு. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, 24 வருஷம். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல அப்படின்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக மட்டும் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன் அதை சொல்றாருன்னா, அவர் மூலியமா ஒரு வாயை வந்து தூண்டி விடுறாரு, அந்த பொண்ணு வாயை. ஏன்னா இங்க சுத்தி இருக்கிற இந்த ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து யூத குலத்துக்காக வந்தாரு, மற்ற யார் படிக்கலாம் வரலன்ற மாதிரி ஒரு நோக்கம் பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர்ன்றதை வந்து காமிக்கிறாரு. அதற்கு ஏத்த மாதிரி அந்த காணாத ஸ்திரீ வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறார். அப்ப சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்னா வந்து புறஜாதிகளை வந்து யூதர்கள் வந்து நாய்க்குட்டிகள் தான் சொல்லுவாங்க பாருங்க. அவங்க நாய்க்குட்டி அந்த மாதிரி தான் அவங்க அடையாளப்படுத்துவாங்க. எடுத்து சொல்லும்போது இவர் ஒரு நாய்க்குட்டியை வச்சே ஒரு ஊமையை சொல்றாரு அந்த இடத்துல வந்து. அவர் சொல்றாரு, மெய்தான் ஆண்டவர், ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை தின்னுமேன்றார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்க ஊர்ல அதுக்கோசம் ஒரு அருமையான பழமொழி சொல்லுவாங்க. நெல்லுக்கு போறது வந்து கொஞ்சம் புல்லுக்கும் போகணுவாங்க. நம்ம ஒரு கிராமங்கள்ல வந்து வயக்காட்டுல விதைக்கும் போது களைகள் இதெல்லாம் இருக்கும் பாருங்க. நம்ம நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சும் போது அதுவும் சேர்ந்து வளரும் அதோட சேர்ந்து. அதான் வந்து ஒரு வித்தியாச முறையில் அங்க சொல்றாரு. நீங்க மேஜை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து தப்பி தவறி கீழே விழுந்தா நாய்க்குட்டிகள் சாப்பிடும். நாங்க நாய்க்குட்டிகள் ரேஞ்சிலே இருந்துட்டு போறோம். ஆனா எங்களுக்கு அந்த சுகம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றா. உடனே அவர் வந்து மிகப்பெரிய சத்தியத்தை வந்து சொல்றாரு. ஓகே, அப்பதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அனுப்பப்பட்டேன்னு சொல்றாரு. அவர்களுக்கு தான் செய்வேன்றாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக 28ஆம் வசனம், விசுவாசம் பெரியது, நீ விரும்புறபடி உனக்கு ஆக கடவுதுன்றாரு. அந்நேரமே அவர் மகள் ஆரோக்கியமா. இந்த இடத்துல வந்து இந்த வசனம் வந்து 100% சுகத்தை குறிச்சு போட்டிருக்கு. ஆனா இன்டைரக்டா ஒரு சத்தியத்தை வந்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவன் வந்து உலக ரட்சகர்ன்றார். ரட்சிப்பு யூதர்கள் மூலியமா வருகிறதுங்கிறத காமிக்கிறார். யூதரோட நின்று போல பாருங்க. யூதர்கள் மூலியமா வந்து இயேசு கிறிஸ்து மூலியமாய் புறஜாதிகளுக்கு வந்து ரட்சிப்பு வந்து செல்கிறதுன்றதான் இந்த வசனம் வந்து காமிக்கும். அதெல்லாம் சொல்றாரு. அததான் சொல்றாரு அவரு. ஏன்னா இவரு அந்த ஸ்திரீ என்னதான் பேசினாலும் இவர் வந்து அந்த
அவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்கல அப்படின்னா, இவர் யார்? இயேசு கிறிஸ்து வந்து என்ன யூதர்களின் தேவன் தான். யூதர்களுக்காக வந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தாருன்னு நிறுத்திருக்கலாம். ஆனா, அதையும் தாண்டி அவருடைய விசுவாசம் வந்து பார்த்து வந்து கர்த்தர் சுகத்தை கொடுக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, தேவன் யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் இல்ல, உலக ரட்சகர் அப்படின்றத காமிக்கிறார். என்ன அர்த்தம்? தேவன் அவருடைய ரட்சிப்பு, அவருடைய சுகம், அவருடைய அந்த நித்திய ஜீவன் எல்லாமே உலகம் முழுக்கும் போகணும்னு தான் கர்த்தர் வந்து விரும்புறார். அதத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. அவர் வந்து அதான் சீடர்களுக்கு மறைமுகமா ஒரு கானானிய ஸ்திரீ மூலியமா வந்து ஒரு பாடத்தை எடுக்கிறாரு. தேவன் வந்து நீங்க வந்து என்ன பண்றாரு உலகம், அதனால தான் கிரேட் கமிஷன் சொல்லும்போது நீங்க சகல நாட்டுக்கு போங்கன்றாரு. கிரேட் கமிஷன் வரும் பார்த்தீங்களா? பிரதான கட்டளைகள் வந்து மத்திய 28ல வரும். சகல நாடுகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிங்க அப்படின்றாரு. இஸ்ரவேல் நாட்டுக்கு மட்டும் போங்கன்னு சொல்லல. இல்ல யூத நாட்டுக்கு மட்டும் போங்க. எல்லா இடத்துக்கும் போங்க. சகல நாட்டுக்கு போங்க. எல்லா இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிங்க. ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அவர்களை சீசராக்குங்க அப்படின்னுவாரு. அது உண்மையான நோக்கமே வந்து இதுதான். அப்ப தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தல தான் நமக்கும் தேவனுக்கு இடையில உள்ள அது ஒரு கேப்பை ஃபில் பண்ணுது. தேவன் மத்தியஸ்தம் செய்கிறார். இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தது பரலோகத்தில் இருக்கிறார். இன்னைக்கு வந்து அவருடைய அம்பாஸ்டராக நம்மளை வச்சிருக்கிறார். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா நம்மளை வச்சிருக்கிறார். அவர் ரட்சிப்பு வந்து அவருடைய ரட்சிப்பை நம் ஜனங்களுக்கு ரட்சிப்புக்கு நேரம் அவர்கள் வழி நடத்தணும். நாம ரட்சகர் கிடையாது. ரட்சிப்புக்கு நேரம் வழி நடத்தணும். அவருடைய சிலுவைக்கு நேரம் வழி நடத்தணும். அதுதான் ஒப்புரவாக்கத்தின் ஊழியம். அதுதான் அந்த இடத்துல சொல்றா பாருங்க, ஒப்புரவாக்கத்தின் ஊழியத்தை என் கையில ஒப்பு கொடுத்துருக்காரு. ஊழியத்தை கொடுத்த நோக்கம் வந்து அதான். அதனால தான் நாம் என்ன பண்றோம், எல்லா ஊழியத்துடைய பிரதானமான நோக்கம் தேவனிடத்துல வந்து ஜனங்களை ஒப்புரவாக்கி சிலுவையின் மூலமா அவரை நித்திய ஜீவனுக்கு நேராக தேவனோடு சேர்த்து வைக்கணும். அதுதான் உண்மையான ஊழியம் பாருங்க. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஏற்பட்ட ஜனங்களுக்கு. அதனாலதான் வந்து ஒரு யோபு ஆதங்கப்படுகிறார், மத்தியஸ்தர் இல்லைன்றார். அதைத்தான் வந்து யாக்கோபு வெளிப்படுத்துறாரு. ஒரு ஏணி இருக்கு, அந்த ஏணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க. அந்த ஏணி எங்கெல்லாம் இருக்காத தேவனுடைய சபை. அந்த தேவன் பாருங்க, அந்த நடு அந்த திரைச்சலை உடைச்சு நம்முடைய இருதயங்களை வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம எல்லாரும் தேவனுடைய சபையா இருக்கும். நம்ம எல்லாருமே தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் தான். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமோ அவங்க தேவனுடைய சபைகள். மற்றவர்களை வந்து ஒரு கிறிஸ்துவ என்ன பண்ணணும், வழிநடத்தப்படும். அதுதான் நம்முடைய பிரதான நோக்கமா இருக்கணும் பாருங்க. அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக நிறைவேற்றக்கூடாது. தேவனுடைய ஊழியத்துடைய உண்மையான ரீசன் வந்து அதுதான். ஜனங்களை தேவனுக்கு பக்கம் திருப்ப வேண்டும் பாருங்க. அதைத்தான் சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு கொரிந்து சபைக்கு எழுதும் போது, நீங்க புறாக்கள் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்காரு. நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் என்ன பண்றாரு, உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்றார். அப்போ ஒப்புரவாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய சத்தியம் பாருங்க. அதுதான் ரட்சிப்பு. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பூமியிலே எங்களை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்புரவாக்கத்தின் ஊழியம் ஆண்டவரே. அநேகரை மீட்கும் பொருளாய் ரத்தம் இருக்கிறது ஆண்டவரே. அநேகரை கிறிஸ்துவனை நாங்கள் சேர்க்க உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே பிரதானமான நோக்கத்தை அறிந்து கொள்ள உதவி செய்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே யாக்கோபுக்கு காமித்தரோ தேவனுடைய ஏணி இருக்கிற தேவனுடைய வானத்தின் வாசல் ஆண்டவரே. எங்களுக்கு நீ ஏரியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மத்தியஸ்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை சமாசி பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த ஒரு பெரிய கேப்பை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கணும் அதே தேவன் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவனோட ஒப்புரவாகட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஒரு அடையறுக்களை ரட்சிப்பு உண்டாகட்டும். மீட்கும் பொருளாய் ரத்தம் இந்த உலகத்தின் மூலமாய் வானொலி மூலியமா அநேகருக்கு சென்றடையட்டும் ஆண்டவரே. தேவ செய்தி மூலம் அநேக ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா. ஜெபம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த செய்தி பாஸ்டர்